Disclaimer: this channel is entertainment purpose only. KL 3-digit chat. Two upcoming numbers. This weekல வர நம்பர்ஸ்னு வச்சுக்கலாங்க. ஸோ அதனால் இது கேஎல் 3-digit சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிங்க. ஃபாலோவிங் நம்பர் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்கமிங் என்ன வரப்போகிறோம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு இப்போ வந்து மாதம் மாறியிருக்கு. இன்னையோட நமக்கு மே முடிஞ்சுது. சரி, நேற்றோடைய முடிஞ்சுதா? இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். ஜூனுக்கு நம்ம கலர் அப்டேட் பண்ண போகிறோம். பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த மந்தோட கலர் ஜூனுக்கு நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் 7 இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போனா நமக்கு இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே நமக்கு 7 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 7க்கு பக்கத்தில் 6, போன மந்த்து 6ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துக்கு கேப்பில் இது வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் மெயினாக சொல்கிறது ஃபாலோயிங்கன்னா ஒரு முக்கியமான நம்பர் இந்த இடத்துல வரப்போகுதில்ல, இது லெட்டராதீங்க, இது வந்தே தீரும். 1 2 இப்போ 7 போனதுனால திரும்ப ஒரு 4-5 நாள் நாளைக்கோ இதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 நாள் தள்ளி இங்கே வரும், இல்லை இங்கே வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க. அப்படின்னா 6 போகும், இல்லை 8 போகும் இந்த இடத்துல. அது மோஸ்ட்லி அடித்த நம்பராக இருந்தால், ஏன்னா இது இன்றைக்கி வந்து அடித்த நம்பர் தானே, அதனால் நெக்ஸ்ட் மந்த்தும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கிறலாம் நியூ நம்பர்னு சொல்லலாம். ஆல்ரெடி அடித்து தான் நான் 4-5 6-7 மாதத்துக்கு முன்னாடி அடித்தது. அதனால் அது வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். மோஸ்ட்லி அடித்த நம்பரே கொடுக்குறதுனால ஒன்றா இங்கே அடிச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் இங்கே போங்க, இல்லை இந்த ஒயிட்டுக்கு போகலாம். ஸோ இது ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறேங்க. புதுசாக வீடியோ போகிறோம். சார்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போடுறோம். சார்ட்டோட கான்செப்ட்டு 3 டிஜிட்டு, கீழே 3 டிஜிட்டில் இதில் என்ன கான்செப்ட், நமக்கு டெய்லி ரிசல்ட் அப்டேட் பண்ணி வச்சுருக்குங்களா. இதான் டெய்லி ரிசல்ட் அப்டேஷன். பக்கத்துலேயே பார்த்துட்டுங்க, நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குல, இதில் கொடுத்துருக்கேன்னா இதுதான் நம்மளோட கவுண்டிங், நம்பர் கவுண்டிங். என்ன கவுண்டிங்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 0-61க்கு 7 கொடுத்துருக்கேன். என்ன அது என்ன 7 கணக்குன்னா, 0 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது. 6 + 1 7, 0க்கு 0 தான், அதுதான் 7. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஒன்றுமில்ல, அது இருக்கிற நம்பர் அப்படியே கூட்டியிருக்குங்க, அவ்வளோதான். கூட்டி அப்படியே கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இதை கூட்டினீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் வருது. 7, 16, 21, 5, 14, 10, 13 இந்த மாதிரி வருதா. அப்போ இது மொத்தமாக நம்ம எடுத்தோம்னா ஒரு 3 டிஜிட்டுக்கு மட்டுமே எடுத்திங்கன்னா ஒரு 27 வருங்க. இந்த மாதிரியே, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி வர நம்பர்லாம் எடுத்திங்கன்னா அதைத்தான் அந்த கூட்டி கிடைக்கிறத இங்கே வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 27 வருங்க. இதோட முடிஞ்சுது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மொத்த 3 டிஜிட்டுமே அடங்கிடும். ஸோ இதுக்குள்ளேருந்து தான் வரும் எல்லா நம்பருமே. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே கொடுத்தோம்னா நமக்கு நம்பர் தெரியாது. அதனால் இந்த கலரை வச்சு நான் கொடுத்துருக்கேன். எதுக்காக கலர் கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு மந்த்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்து ரெட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ரெட்டில் பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்து ரிசல்ட் இருக்குது, அதான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ பிப்ரவரிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கொடுத்துருக்கேன். இப்போ மஞ்சளில் பிப்ரவரி ரிசல்ட் இருக்குது. மார்ச்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கலர் கொடுத்துருக்கேன். ஏப்ரலுக்கு ப்ளூ கலரு. மே மந்த்துக்கு பிளாக் கலர். ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம அந்த கலரை வச்சு அந்தந்த மந்த்து இது வந்திருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை வச்சு நம்ம நம்பர் எடுக்க போகிறோம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா போன மந்த் என்ன நம்பரை கொடுத்துருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மந்த்து கொடுக்குது. ஆனால் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மந்த்து மே மந்த்து முடிஞ்சுது. மே மந்த்துக்கு முந்தின மந்த்து ஏப்ரலுக்கு ப்ளூ. இப்போ ப்ளூ பக்கத்தில் இப்போ வந்து இது வந்திருக்கும். அதே மாதிரி இந்த மந்த்தும் பார்த்திங்கன்னா, போன மந்த்து ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன மந்த்து கலர் பிளாக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் பிளாக் அடிச்சிருக்குன்னு பாருங்கள்.
அப்போ அந்த பிளாக்லாம் எங்கே போன மந்த்து விடுபட்டுருக்குது, வரவே இல்லையா எப்படி செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பிளாக் அடிச்சிருக்குது 3ல். அப்போ 4ல் ஒரு நம்பர் கூட வரல போன மந்த்து. அதனால் இங்கே போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தென் இங்கேயும் போகும், ஏன்னா 3ல் அடிச்சதுக்கு 2 போய் ஆகணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒவ்வொன்றா நிறுத்திட்டு வாங்க. இன்றைக்கி இங்கே அடிச்சிருக்குது. சரி, நல்லா நோட் பண்ணி இன்றைக்கி இங்கே அடித்தனால திரும்ப ஒரு 4-5 நாள் 1 வீக் கழித்து திரும்ப இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இல்லை இங்கே போகும். ஸோ இப்போயே நோட் பண்ணிக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போன மந்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப போகும். இங்கே பாருங்கள், இங்கே அடித்தனால இங்கே, இங்கே அடித்தனால பக்கத்தில் இங்கே, அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் பக்கத்தில் இப்படி அடிச்சனால பக்கத்தில் போகும். என்ன நம்ம எதிர்பார்ப்போம் இந்த இடத்துல வரணும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அதனால் இப்போயே சொல்லிட்டேன், இங்கே அடித்தனால இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சார்ட் வச்சுக்கிறேங்க, புதுசாக சார்ட் வேணுங்கிறோம், பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் ₹1000. விருப்பம்ங்க சார்ட்டு பே பண்ணி வாங்கிக்கோங்க. வச்சு நீங்கள் ஃபாலோயிங் நம்பர் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வின்னிங் கிடச்சிரும். ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஃபாலோயிங்னு மெயினாக சொல்கிறது இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அடிச்சு வச்சுருக்கு, இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் இங்கே அடிச்சிருச்சு. அப்போ இதுக்கு பக்கத்தில் இந்த இடம் போகும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல 6ல் போச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மந்த்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நம்பர் இங்கே, போன மந்த்துக்கு இங்கே 4 நம்பர், அப்படியே இது ஒரு செட்டாக ஆர்டர் ஆகிடுச்சா, அதனால் இப்படி போகலாம் வாய்ப்பு இருக்குது 6ல். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போனீங்கன்னா இந்த மாதிரி நம்பரையும் ஒவ்வொரு இடத்துல அடிக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு கலரை வச்சு தெரியும். அது மாதிரி போக எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை தவிர எக்ஸ்ட்ரா என்னென்னா குரூப் இருக்குது. அது என்னென்னா குரூப்னால் இந்த இருக்கிற நம்பரை 27 வரைக்கும் இருக்குதுல்ல, அதாவது 0லேருந்து 27, அதை நாம் இன்னும்